ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்குது. நம்ம சேனலில் வரக்கூடிய நாட்களில் நீட் கவுன்சிலிங் சொந்தமாகவும் சரி, நீட் எக்ஸாம் சொந்தமாகவும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுப்போம். சரியா, நீங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. நாம் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமானது, அதாவது இன்றைக்கி கடைசி நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னமும் நிறைய பேர் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமுக்கு அதாவது அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனையிலே இருந்திருப்பீங்க. சரியா, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா இன்னையோட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆஃப் நீட் யூஜி 2025 கமென்ஸ்மெண்ட், அதாவது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா February 7 நமக்கு வந்து ஆரம்பித்தாங்க. வில் க்ளோஸ் ஆன் March 7, 2025 at 11:50 PM. சரியா, கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு கம்ப்ளீட் தி ப்ராசஸ் அட் தி இயர்லியஸ்ட் டு அவாய்ட் எனி லாஸ்ட் மினிட் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, சரியா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சரியா, ஒருவேளை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே இருப்பாங்க. இல்லை நிறைய சர்டிஃபிகேட்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓபிசி என்எல்சி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க. இன்றைக்கி அவங்க கடைசி நாள். சரியா, அதுக்கப்புறம் இந்த கரெக்ஷன் போர்ட்டல் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது, சரியா, அந்த கரெக்ஷன் போர்ட்டலில் என்னெல்லாம் நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியும், எந்த ஃபீல்டெல்லாம் நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு வந்து இந்த கரெக்ஷன் விண்டோ, சரியா, கரெக்ஷன் விண்டோ நமக்கு எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டூரியேஷன் ஃபார் தி கரெக்ஷன் பர்டிகுலர் வந்து 9th மார்ச்லேருந்து 11th மார்ச் வரைக்கும். சரியா, நமக்கு வந்து ஒரு 3 நாள் வந்து என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். சரியா, நமக்கு வந்து அதாவது எக்ஸாம் வந்து நமக்கு ஆஃப்லைன் மோடில் தான் நடக்க போகுது. May 4 நடக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பேப்பர் பிரிண்ட் மெத்தடில் தான் நமக்கு என்னாச்சு பார்த்தா எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இதில் வந்து சில ஃபீல்டில் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து சில ஃபீல்டில் மிஸ்டேக் விட்டுருக்காங்க. சரியா, ஒரு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு. அப்போ எந்தெந்த இடத்துல நம்மளால் இந்த கரெக்ஷனை வந்து நம்ம வந்து என்னாச்சு போத பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் இருக்குது. சரியா, அப்போ எந்த இடத்துல நம்மளால் கரெக்ஷன் ஃபீல்டு வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஆஸ்பர் Annexure 1 அப்படின்னு சொல்லி. Annexure 1 என்னென்ன ஃபீல்டு கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபீல்டில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அதாவது March 9th 11th வரைக்கும். அப்போ அது என்னென்ன ஃபீல்டு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ தெளிவாக கொடுத்துருக்காங்க. Annexure 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் தீஸ் 2 ஃபீல்டு. அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் ஆஃப் தி 2 ஃபீல்டு, அதாவது இந்த 2 ஃபீல்டு இருக்குது பாருங்கள். அதாவது ஃபாதர் நேம் குவாலிஃபிகேஷன், அது உங்களோட ஆக்குபேஷன். சரியா, இல்லைனா மதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன், இது 2ல் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் பண்ண முடியும். 2மே பண்ண முடியாது, அது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் ஆல் தி ஃபாலோவிங் ஃபீல்டு. சரியா, உங்களால் இப்போ சொல்லக்கூடிய ஃபீல்டை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே உங்களால் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். எது அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது கிளாஸ் 10 இல்லை கிளாஸ் 12, அதுக்கப்புறம் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் கேட்டகரி, சப் கேட்டகரி, பிடபிள்யூடி, சரியா, சிக்னேச்சர், நேம், அதாவது நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இன் நீட் யூஜி. சரியா, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டெல்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் தி ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் த பெர்மனன்ட் அண்ட் பெர்சன்ட் அட்ரஸ். சரியா, உங்களோட அட்ரஸை வந்து சொல்லி பார்த்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மீடியம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன், இதையும் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க நோட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இஃப் தேர் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் தி எனி ஃபீஸ் தென் தி அடிஷ்னல் ஃபீ வில் பி சார்ஜ் அண்ட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் ஃபீஸ் வந்து என்ன பார்த்தா சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் இன் திஸ் ஃபீல்டு வில் பி அப்ளிகபிள் ஒன்லி ஆஃப்டர் ஆஃப் தி பேமெண்ட் ஆஃப் அடிஷ்னல் ஃபீஸ். சரியா, நீங்கள் அடிஷ்னல் ஃபீஸை பே பண்ண பின்னாடி தான் இந்த கரெக்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளிகபிள் ஆகும். தி ஒன்லி ஒன் டைம் கரெக்ஷன் வில் பி அலோட் டு தி கேண்டிடேட்ஸ். That is, அதாவது ஒன்ஸ் தி கரெக்ஷன் ஆர் டன் அண்ட் சப்மிட்டட் தி ஃபார்ம் ஷால் பி ஃபார், அதாவது ஒரே ஒரு டைம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கரெக்ஷன் விண்டோ வந்து நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு தான் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து வாங்குறாங்க. ஒரு தடவை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்படி என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிரும். சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணவே முடியாது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்தெந்த ஃபீல்டு நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.